வெண்ணிலா, கார்ல இருந்து மாலைகளை எடுத்துட்டு வா. சரிக்கா. வான்மதி, அவ பூஜை வேலையா இருக்கான்னு தானே நான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். நீ என்னடானா மறுபடியும் அவளையே வேலை சொல்ற? ஏன் அத்தை? கோவில் மரியாதையை அவ வாங்கணும். சுமங்கலி பூஜைக்கான பிள்ளையார புடிச்சு வைக்கிறதுல இருந்து பூஜை வேலையெல்லாம் அவ பாக்கணும். அவளுக்கு மட்டும் முக்கியத்துவமான வேலையெல்லாம் கொடுப்பீங்க. இந்த எடுபுடி வேலை மட்டும் நான் செய்யணுமா? வான்மதி, யார்கிட்ட என்ன பேசுற? முதல்ல சொன்ன வேலையை செய். போய் மாலை எடுத்துட்டு வா போ. பரவாயில்ல அத்தை, நானே போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வெண்ணிலா, நீ போக வேண்டாம். நீ ஐயருக்கு ஒத்தாசையா பூஜையை பாரு. அவ போய் எடுத்துட்டு வருவா. நானே போறேன். அண்ணாமலை, அவ சின்ன பொண்ணு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவகிட்ட நான் பேசுறேன். ஏதோ நினைப்புல தங்கச்சி கூட போட்டி போடுறா. இல்ல அத்தை, அக்கா போட்டியெல்லாம் போடல. நமக்கு எந்த வேலையும் கொடுக்கலன்னுதான் அப்படி கேட்டா. அவ ரொம்ப நல்லவ அத்தை. உனக்கு இருக்கிற முக்கியத்துவம் அவளுக்கு இல்லைங்கிற பொறாமையில தான் இவ்வளவு பேசுறா. அது உங்களுக்கு என்னைக்கு புரிய போகுதோ? நீயும் கௌதமும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா அத்தை. ஆனா உன் தங்கச்சி சந்தோஷமா இல்ல. சந்தோஷமா இல்லையா? என்னத்த சொல்றீங்க? ஆமா, அவளை வருண் இன்னும் ஏத்துக்கவே இல்ல. வருண் அவளை ஏத்துக்கலையா? அத்தை, நீங்க சொல்றது நிஜம்தாம்மா. அதனாலதான் வெண்ணிலாவ அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இன்னும் 2 மாசத்துல வருணையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு அண்ணாமலை சவால் விட்டுருக்கா. அதுக்காக தான் அண்ணாமலை இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்கா. கதை அப்படி போகுதா? வருண் வெண்ணிலாக்காக தான் இந்த சுமங்கலி பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கு. அதனாலதான் பூஜை வேலை எல்லாத்தையும் வெண்ணிலாவை பார்க்க சொல்லியிருக்கு. இது எல்லாம் வெண்ணிலாவும் வருணும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். புரிஞ்சுதா? அப்புறம் அண்ணாமலைய பத்தி ஏதோ சொன்னியே. அண்ணாமலை என் கூட பிறக்கலனாலும் அவ என் சொந்த தங்கச்சி மாதிரி தான். அவ என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணுவா. சரியா? சாரி அத்தை, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி சரி, வா போலாம். பூஜைக்கு நேரமாச்சு. வா. அப்போ 3 மாசத்துல வெண்ணிலாவ வருணுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அவளை வருண் கூட சேர்த்து வைக்க போறீங்களா? அதுக்காக தான் இந்த சுமங்கலி பூஜையா? இந்த பூஜை நல்லபடியா எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அவனுக்கு மீட்டிங் முடிய நேரம் ஆகுமா? நீங்க பூஜையை ஆரம்பிங்க. அவனால வர முடியாதுன்னு சொல்றான். அவன் இல்லாம எப்படிக்கா? அண்ணாமலை, அவன் கண்டிப்பா பூஜையில கலந்துப்பான். நீ கவலைப்படாத. கடவுளே, மாமா சொல்ற மாதிரி அவ எப்படியாவது பூஜையில வந்து கலந்துக்க வச்சிடு. வருண் வந்தாலும் பூஜை நடக்கணுமே. அம்மா, சுமங்கலிங்க எல்லாருமா அவங்க கணவன்மாவோட வந்து ஹோமத்துல உட்காருங்கோ. அம்மா, உங்க 2 பேருடைய கணவன்மார்கள் எங்கம்மா? வருண் இப்ப வந்துருவான். ஆனா என் வீட்டுக்காரு லீலாவதி,
நான் வந்துட்டேன். என்னங்க என்னங்க நீங்க வருவேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்பங்க கிளம்பினீங்க? இங்க எப்படி வந்தீங்க? நான் ஃபோன் பண்ணும்போது கூட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நீலா, இப்படி என்ன பதில் சொல்ல விடாம கேள்வியே கேட்டுட்டு இருந்தா எப்படிமா? சரி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் கிளம்பி வர்றேங்கிறது கௌதமுக்கும் வருணுக்கும் தெரியுமே. அவங்க சொல்லலையா? என்ன கௌதம் இதெல்லாம்? அதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரதா சொல்லியிருந்தேன், மறந்துட்டீங்களா? இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப கூட ஹையர் சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? அம்மா, எப்பவுமே ஒரு சங்கடத்துக்கு பின்னாடி வர சந்தோஷம்தான் நிலைச்சு நிக்கும். சரியா சொன்ன பவித்ரா. அதான் என் வீட்டுக்காரரும் கௌதமும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அந்த திருடனுங்களை கண்டுபிடிச்சு தாலியை கொண்டு வந்துருவாங்க. நீ அழாத. ஆமா வெண்ணிலா, அழாத. எப்படியும் உன்னோட தாலி கிடைச்சிடும். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? எப்படியாவது தாலிய திருப்பி கிடைக்க வச்சிரு. ஐயோ வெண்ணிலா, என்னம்மா பண்ற? அம்மா தாயே, உனக்கு உண்மையாவே சக்தி இருக்குன்னா நீ பொண்ணுங்களோட தாலியை காக்குறது உண்மைனா, என்னோட காதல் உண்மைனா, நான் இந்த குடும்பத்தை உயிரா நேசிக்கிறது உண்மைனா, என்னோட தாலி என் கைக்கு வரணும். வெண்ணிலா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா வெண்ணிலா? வெண்ணிலா, வேண்டாம் வெண்ணிலா, நீ இப்படிலாம் பண்ணாத. அம்மாடி வெண்ணிலா, இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. எப்படியும் உன் தாலி கிடைச்சிருமா? என்ன வெண்ணிலா இது? இல்ல அத்தை, என் தாலி என் கைக்கு வர்ற வரைக்கும் இந்த கற்பூரம் என் கையில எரிஞ்சுட்டே தான் இருக்கும். நானா இந்த அம்மா நானும் பாத்துடுறேன். அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. அண்ணாமலை, நம்ம எவ்வளவு தடுத்து பார்த்துட்டோம். அவ பிடிவாதமா இருக்கலே, இப்ப என்ன பண்றது? வெண்ணிலா, என்ன நம்மள இது? அவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க.